பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பதிக்கிற 2 நாளாக தண்ணி வரலன்னு அந்த நிலத்தடி தண்ணி வரலன்ட்டு சாலை மறியல் பண்றாங்க. சாலை மறியல் பண்றதுனால எல்லா விஷயத்தையும் சரி செய்திட முடியும்னு நினைக்காதீங்க. சாலை மறியல் பண்றதுனால ஒரு ஆம்புலன்ஸ் வரும், அவங்களுக்கு வழிவிடணும், விட முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அவங்களால போக முடியாது. சாலை மறியல் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும்னா கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா இந்த ஆட்சி நல்லது பட்டது பண்றதுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அதனால எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து நம்ம பண்ணலாம். அப்படிதான் நான் சொல்றேன். நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்க, நான் அந்த எம்பி கிட்டலாம் பேசியிருக்கோம். அதை கலந்து ஆலோசித்து நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து தண்ணி வருவதற்கான ஏற்பாடு நம்ம செய்து தருவோம். முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போய் அமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சருக்கு கொண்டு போய் உடனடியாக தீர்வு காண்பதற்கான ஏற்பாடு நான் பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன். சில கட்சி தீய சக்தி திமுகவோட தூண்டுதலோட தான் எல்லா ஏரியாலும் பல பிரச்சனைகள் நடந்து வந்து இருக்குது. அது குறிப்பா இந்த உதவியும் சேர்த்து சொல்றேன். ஈஸியா நீங்க பாத்துருக்கீங்களா? ஈஸியா நம்ம தொடர்ந்து சாலை மறியல் கரண்டாபுரம் மறியல், ஏன்னா சிஎம் சார் அங்க இருக்கிறதுனால அதை முன்வைத்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. இது ஒரு விஷயமா எடுத்துட்டு வருகிறாங்க. இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா திமுக காரணம் மட்டும்தான். நல்லா இருந்த குடும்பத்தையே கிடைக்கிறோம் திமுக காரணம் தான். அதுல வந்து இவங்க சொல்லவே தேவையில்லை. இவங்க அதே ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏமா இருக்கிற வாமா போலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க லோக்கல் இருக்க திமுக கவுன்சிலர் பேச்சு கேட்டீங்கன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாம் போயிட்டு பண்றாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக எங்களோட சொல்லுங்க, நான் கண்டிப்பாக செய்து தருகிறோம். சாலை மறியல் பண்றதுனால ஒரு தீர்வு காண கண்டிப்பா முடியாது. இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணி தந்துருவோம். பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க தான் புரிஞ்சு அதை நடந்துக்கணும், நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்க எல்லாம் வாக்களிச்சு தான் தலைவர் முதலமைச்சராக இருக்கார். நான் எதுவும் சொல்ல மாட்டோம். எதுவா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பா உதவி மட்டும் இந்த சோழிநல்லூர் தொகுதி எல்லா ஊர்களுக்கும் நல்லது நடக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சோழிநல்லூர் தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி. நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த தொகுதியில. சாதாரண பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி லாரி வந்து திருட்டுத்தனமா எடுத்துட்டு போறாங்க. இந்த ரயில்வே வாசல்ல ஒரு ஏரியால மக்களுக்கு தண்ணீர் சரியா போக மாட்டேங்குது. அதெல்லாம் மக்கள் வந்து கண்டிச்சு மறியல் பண்ணலாம், சாலை மறியல் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணினா கூட நம்ம உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு ரயில்வே வாசல்ன்ற பகுதியில 240 லாரி தண்ணி லாரி வந்து எடுத்து போறாங்க. அது வந்து மக்களுக்கு சரியாக போக மாட்டேங்குது தண்ணி. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது இந்த தொகுதியில. இதெல்லாம் நாங்கள் கலெக்டர் மனு